எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேரு சார்லஸ். நான் முதல் முறையா உங்கள்கிட்ட அறிமுகமாகிறேன். என்னைய பத்தி சொல்லணும். என்னுடைய நண்பர், மதிப்புக்குரிய எங்க சார் வச்சிருக்கிற ஒரு தொண்டு நம்பிக்கை அறக்கட்டளை பத்தி சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க பார்த்து உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். நான் 1989 பெங்களூர்ல பிறக்கிறேன். எனக்கு 4 அக்கா, ஒரு அண்ணன். எங்க வீட்டுல 3 பார்வை இல்லாதவங்க. நானும் ஆல்சோ பார்வை இல்லாதவன் தான். எங்க அப்பா அம்மா கொஞ்சம் என்னை நல்ல முறையில வளர்த்தாங்க, எந்த குறையும் வைக்கல. ஆனா திடீர்னு ஒரு நாள் அம்மா 1995 1997 அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போறாங்க. நான் எங்க வீட்டுல கடைசி பையன். எனக்கு எந்த விதமான விவரமோ எதுவும் தெரியாது. ஏன்னா நான் சின்ன பிள்ளை, 7-8 வயசு பையன். படிப்பு ஸ்கூல்ல என்னை சேர்க்கல. திடீர்னு எல்லாமே இருந்துட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வர்றேன். அப்போ 1997 ஒரு நிறுவனத்து மூலமா மதுரையில போய் ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்கிறேன். அங்க நல்ல மார்க்கையும் ஸ்கோர் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி இருந்து உதவுறதுக்கோ என்னுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கோ யாருமே இல்லை. ஒரு நிறுவனம் என்னை படிக்க வச்சது அப்படின்னாலும் என்னுடைய தனிப்பட்ட விதத்துல எந்த விதமான தேவைகளை சந்திக்கிறதுக்கும் யாருமே இல்லை. அப்ப நான் என்ன பண்றேன், நானும் என் அண்ணன் 9வது என் அண்ணன் படிக்கும்போது நான் 4வது படிக்கிறேன். அப்ப சேர்ந்து நாங்களா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஊதுபத்தி வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம் 2000. அதுக்கப்புறமா எங்க அண்ணன் லீவ் விடுறப்ப குவார்டர்லி ஆஃப்ல லீவ்ல எனக்கும் லீவ் விடுவாங்க. அப்ப நானும் அவனும் போய், அவன் +2 முடிக்க வரலும் என்னை கூட்டிட்டு போய் கத்து கொடுக்குறான். நான் அப்ப 7th 8th முடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் படிப்பை தொடராம என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக, ஏன்னா எங்க அக்கா குடும்பம்லாம் ரொம்ப வறுமை, அதனால இந்த ஊதுபத்தி தொழிலையே தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறேன். 2005 தனியா போய் ஊதுபத்தி தொழில் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒருவேளை காலையில இன்னைக்கு நைட்டு சாப்பிடுவேன் அப்படின்னா அடுத்த நாள் நைட்டு தான் சாப்பிடுவேன். ஒரே வேளை சாப்பாடு தான். எனக்கு நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. கடுமையான உழைப்பு. ஒரு அளவில்லாம உழைச்சா விலையை பார்க்காம எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியுங்கிறத அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நேரம் பார்க்காம உழைச்சா விலையை பார்க்காம எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியும் அப்படிங்கிறத நான் அப்ப கத்து வச்சுக்கிட்டேன். ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னா ஒரு சாப்பாடுனாலும் எவ்வளவு என்ன ஏது அப்படின்னு கேட்டுட்டு தான் ஹோட்டலுக்கே போவோம். அப்பெல்லாம் எத்தனையோ நாள் ஹோட்டல்ல ஏதோ தெரியாம பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு காசு இல்லாம எந்திரிச்சு வந்த நாட்கள்லாம் உண்டு. திருப்பூர்ல ஒரு பெரிய ஹோட்டலுக்கு ஒரு தடவை வியாபாரத்துக்கு போயிருந்தப்ப போய் பெரிய ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு, நான் பக்கத்துல எந்த ஹோட்டல் இருக்குன்னு ஒருத்தர் காமிச்சு விட்டாரு. சார் அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம், நம்மள்ட்ட இருக்கிற காசு வச்சுன்னு கேட்கிறப்போ அங்க ஒரு சாப்பாடு அப்போ 20 ரூபான்னாங்க. என்கிட்ட அப்ப 13 ரூபா தான் இருக்குது. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நான் எந்திரிச்சு வந்தேன். இந்த மாதிரி காலங்கள்லாம் உண்டு. என்னுடைய அம்மா அப்பா இறந்த பிறகு எனக்கு பெரிய அளவுல எந்த ஆதரவும் அப்போ இல்லை, இப்ப வரையுமே எனக்கு கிடையாது. என்னுடைய சொந்த உழைப்புல உதவி, அதாவது ஊதுபத்தி வித்து அதுதான் நான் என்னுடைய ஃபேமிலியை மெயின்டைன் பண்றேன். எனக்கு 2 பொண்ணு, ஒரு பையன். நானு என்னுடைய ஒய்ஃப் 2 பேருமே பார்வை இல்லாதவங்க. அவங்க படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. அதனால இந்த ஊதுபத்தி வியாபாரத்தை வச்சுதான் நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ட்ரஸ்டுக்குள்ள வருவோம். அதாவது இது நான் ஆரம்பிக்கல, அதாவது என்னுடைய சார் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இப்போதைக்கு கொஞ்சம் வேலையா இருக்காங்க. ஒரு நேரம் கிடைக்கும் போது, கூடிய விரைவில் நேரமும் காலமும் கடவுளும் சப்போர்ட் பண்ணும்போது அவரை கூட்டிட்டு உங்க முன்னாடி அவரோட சேர்ந்து ஒரு பேட்டி கொடுக்குறேன்.
எனக்கு எல்லாமே இருந்துட்டு ஒண்ணுமே இல்லாம போச்சு. அப்போ நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், எப்படியாவது நம்மள மாதிரி உள்ள ஒரு 10 பேருக்காவது நம்மளால ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்கு என்ன வழி? நம்ம பொருளாதாரத்துல கஷ்டத்தில் இருக்கோம். அப்படிங்கும்போதுதான் சாரோட அறிமுகம் 2013 கிடைக்குது. அவரு என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில உதவிகளை பண்றாங்க. அப்போ அவர்கிட்ட நான் அப்ரோச் பண்றேன், சார் இந்த மாதிரி எங்களை மாதிரி உள்ள பார்வையற்றவர்களை ஒரு இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஆதரவா நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னு நான் அவர்கிட்ட என்னுடைய கருத்தை சொல்றேன். ஏன்னா நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்றால் வசதி வாய்ப்பு இல்லை. வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு என்கிட்ட அறிமுகம் இல்லை, ஏன்னா நம்ம வசதியா இல்லை. அதனால அவங்களுடைய அறிமுகம் நமக்கு கிடைக்காது. உங்களுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு, நீங்க இது மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்கிறப்பதான் அவங்க சொல்றாங்க, சரிப்பா நான் பண்றேன், நீ அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நான் சரி நமக்கு ஒரு வேலையா நினைச்சு அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்காக எந்த ஒரு சம்பளமோ அந்த மாதிரிலாம் எதுவும் நான் அவங்கள்ட்ட வாங்கல. அதை பார்த்துக்கிறதே இந்த மாதிரி பார்வையற்றவங்க கூட இருந்து நம்ம ஆதரவு இல்லாம இருந்தோம், அவங்களுக்கு ஒரு ஆதரவுக்காக ஒரு இடம் கிடைக்குதுன்னு போது அந்த இடத்த நல்ல முறையில நிர்வாகம் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவா, நல்ல ஒரு சகோதரனா, நல்ல ஒரு துணையா இருப்போம் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. இந்த ட்ரஸ்ட்டை எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, என்ன மாதிரி பார்வையற்றவங்க எவ்வளவோ பேர் வெளியில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு 3 வேளை உணவு கிடைக்கணும். 100% என்னை மாதிரி பார்வையற்றவர்கள் இன்னைக்கு 1 வேளையோ 2 வேளையோ தான் சாப்பிட்றாங்க. என்னுடைய குறிக்கோள் என்னன்னா, அவங்க 3 வேளை நல்லா சாப்பிடணும். அதுக்கு நம்மள்கிட்ட காசு இல்லைனாலும் காசு இருக்கிறவங்க மூலமாவது நம்ம சொல்லி அவங்களுக்கு 3 வேளை உணவுங்கிறது கொடுக்கணும். ஏன்னா 2 வேளை சாப்பிடாம இருந்தா என்ன பசி இருக்கும், என்ன வலி இருக்கும், எவ்வளவு சோர்வு இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். வரும் நாட்கள்ல இந்த எங்களுடைய அமைப்பு மூலமா பார்வையற்றோருக்கு மட்டும் உள்ள குழந்தைகள், முதியோர்களுக்கு நிறைய பண்ணலாம் அப்படின்னு எங்களுடைய ஃபவுண்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு உனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பார்த்து யாருக்கு தேவைங்கிறத சொல்லு, நான் அவங்களுக்கு பண்றேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் இதை எப்படி பண்ணலாம், யாருக்கு பண்ணலாம், யாருக்காவது தேவை இருக்கா அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. வர நாட்கள்ல எங்களுடைய அமைப்பு என்னென்ன பண்ணுது, நாங்க இந்த அமைப்பின் மூலமா யாராருக்குல என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறத உங்களுக்கு டே டு டே அப்டேட் பண்ணுவோம். நீங்க இதை பார்க்கறதோடு இல்லாம உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் பண்ணி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.